இன்றைக்கு நாளேடுகளில் வந்த சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு செய்தியை பற்றி சுருக்கமாக பேசலாம். தினமணியில் நெய்வேலி பாதுகாப்பு படை வீரரால் ஒப்பந்த தொழிலாளி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. சலிப்பான பணிச்சூழல், மேலதிகாரிகளுடைய அராஜகம், ஓய்வின்றி பணியாற்றுதல் போன்ற பிரச்சனைகளால் வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் அழுத்தம் தான் இந்த மாதிரி எல்லை மீற வைக்குது அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. லாக்அப் மரணங்களில் கூட பெரும்பாலானவை இந்த மாதிரி மன அழுத்தத்தினால தான் நடக்குது. இந்த சூழலை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தினமணி தலையங்கம் சொல்லுது. தினத்தந்தியில் கச்சத்தீவு அந்தோனியார் கோயில் திருவிழாவுக்கு இலங்கை இந்திய மீனவர்கள் சென்று வந்ததை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அதில் சீன அரசாங்கம் மறைமுகமாக புத்த மத தீவிரவாதிகளை அங்கு இலங்கையில ஊக்குவிக்குது. இந்த பிரச்சனைகளை அடுத்து ஒரு மத்திய அரசாங்கம் தீர்க்க வேண்டும் அப்படின்னு தினத்தந்தி சொல்லுது. தி ஹிந்து பீகார் தேர்தல் நிலவரத்தை பற்றி சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கூட்டணி சேர்ந்திருக்குது. இந்த கூட்டணி அதனால வெற்றி பெறும் வாய்ப்போடு இருக்கு. மோடி எதிர்ப்பு வாக்குகள் ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் காங்கிரஸ் லாலு பிரசாத் கூட்டணிக்கும் பிரியறதுனால பிஜேபிக்கு அங்கே அட்வான்டேஜ் இருக்கிறதாக அந்த தலையங்கம் ஹிந்துல சொல்றாங்க. டெக்கான் கிரானிக்கல் 62 இந்திய சீனா போர் பற்றிய ரகசிய ஆவணத்தினுடைய சில பகுதிகள் இணையத்தில் வெளிவந்திருக்குது. காங்கிரஸ் இந்த உண்மைகளை மூடி மறைக்குதுன்னு பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சொல்லுது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது அவங்க பொறுப்பில் தானே இந்த ஆவணங்கள் இருந்திருக்கணும். அப்போ ஏன் அமைதியாக இருந்தாங்க? இந்த ஆவணம் 50 வருஷம் வேறு ஆயிடுச்சு, இன்னும் அதை ஏன் ரகசியமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி டெக்கான் கிரானிக்கல் தலையங்கம் கேட்குறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கிரிமியா உக்ரைன் பிரச்சனைகளை மேற்கத்திய நாடுகளோட ரஷ்யா மோதிட்டு இருக்கிறத பற்றி எழுதுறாங்க. இதில் சீனா விலகி நிற்குது, அதே மாதிரி இந்தியாவும் அமைதி காக்கணும், அணிசேரா கொள்கைன்னு சொல்லி ரஷ்யா பக்கம் நின்ற அந்த காலம் போல இப்போ செயல்படக்கூடாது அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கம் சொல்லுது. இந்த தலையங்கங்களுக்கு பிறகு பல செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி, சரத்பவார் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் நரேந்திர மோடி, நீதிமன்றங்களிலிருந்து அவருக்கு கண்டனங்களும் தண்டனைகளும் இல்லாமல் இருக்கலாம், அவர் விடுவிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தன்னுடைய பொறுப்பில் இருந்த மாநிலத்தில், ஆட்சி பொறுப்பில் இருந்த மாநிலத்தில் நடந்த கலவரத்திற்கு நரேந்திர மோடி தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சரத்பவார் சொல்றாரு. ராகவன், அவருடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இல்லை, அதாவது நரேந்திர மோடி தார்மீக பொறுப்பேற்கணும்னா பொறுப்பேற்று தான் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். அன்றைக்கு 27ஆம் தேதி நடக்குது, 27/2 அங்கே இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸை வச்சு, குஜராத்தில் இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸை வச்சு கலவரத்தை அடக்குவதற்காக எல்லா முயற்சியும் செய்கிறார். ஆனால் போலீஸ் ஃபோர்ஸ் பத்தலை. 1ஆம் தேதி 1/3/2002 பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களான மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, இந்த 3 மாநில முதலமைச்சருக்கும் எனக்கு உடனடியாக ஃபோர்ஸ் கொடுங்க, எனக்கு பத்தலை கலவரத்தை அடக்குவதற்கு என்று சொல்லும் பொழுது லெட்டர் எழுதுகிறார். அதில் குறிப்பாக மத்திய பிரதேசம் மாநிலம், இந்த 3 மாநிலமே பார்த்தீங்கன்னா அப்போ காங்கிரஸ் அரசு அது ஆட்சி செய்துகின்ற மாநிலங்கள். 1ஆம் தேதி லெட்டர் எழுதியிருக்கிறாரு. 13ஆம் தேதி மத்திய பிரதேஷில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திக்விஜய் சிங் திருப்பி லெட்டர் எழுதுறாரு. எங்களால் தர முடியாது, நீங்கள் கேட்ட ஃபோர்ஸ் என்னால் தர முடியாதுன்னு 13ஆம் தேதி லெட்டர் எழுதுறாரு. அதனால் இந்த காங்கிரஸ் கட்சி சொல்லுவது போல அல்லது மீதி அப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா விலாஸ்ராவ் தேஷ்முக், ராஜஸ்தானில் கெலோட் இருந்தார், அசோக், எல்லாமே காங்கிரஸ் முதலமைச்சர்கள் they refuse to support. அந்த ஃபோர்ஸை அனுப்பவே இல்லை இந்த 3 மாநிலங்களும். அப்போ நோக்கம் எங்க? நாங்கள் குஜராத் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், நரேந்திர மோடி வேண்டுகின்றார் காங்கிரஸ் முதலமைச்சரை பார்த்து தயவு செஞ்சு அனுப்புங்கன்னு. ஸோ தார்மீக பொறுப்பேற்கணும்னா ஒரு முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல, அது வந்தாங்க, அது ஃபோர்ஸ் பத்தலன்னு எழுதினோம் பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள்ல, ஏன்னா உடனே ரஷ் பண்ண முடியுங்கிறதுக்காக. ஆனா 13ஆம் தேதி ரிப்ளை பண்ணி, அந்த கூட ரிப்ளை கூட முடியாதுன்னு ரிப்ளை பண்றாங்க. அதனால தார்மீக நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுக்கணுமோ ஒரு முதலமைச்சர் அத்தனைக்கும் எடுத்திருக்கிறார். அடிப்படையான விஷயத்தை பார்ப்போம். கலவரம் நடக்குது. கலவரம் நடக்கிற போது நீங்க கடிதம் எழுதிக்கிட்ட உட்காந்துட்டு இருப்பீங்க. ஒரு முதலமைச்சர் கடிதம் எழுதிக்கிட்ட உட்காந்துருப்பாரு. கடிதம் போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியும். கலவரத்தை 24 மணி நேரத்துக்குள்ள நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. எந்த முதலமைச்சரோட ஒரு போன்ல பேசினாரு, எந்த முதலமைச்சர் அவருக்கு என்ன பதில் சொன்னாரு, எந்த மத்திய அமைச்சரோட இப்ப போன்ல பேசினாரு, என்ன கேட்டாரு, அந்த விவரங்களை வெளியிட சொல்லுங்களேன். அடிப்படையில் பிரச்சனையா இருக்கு, எங்களுக்கு உடனடியாக போலீஸ் ஃபோர்ஸ் வேணும் அடைக்கிறதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபோன் கால் தானே நீங்க போட்டு அந்த மாநிலத்தை கேட்கணும். பேசினதுக்கு பிறகு ரெக்கார்ட் பண்ணனும் இல்ல, அத போன் ரெக்கார்ட் பண்ணனும்ல, போன் ரெக்கார்ட் பண்றது இல்ல, கடிதம் எழுதணும் தானே கேட்பாங்க. போன் எங்க இருக்கு, போன் ரெக்கார்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன். ரெண்டாவது தார்மீக பொறுப்பு ஏற்றார் இல்லையா? என்ன தார்மீக பொறுப்பு ஏற்றாரு? அந்த கலவரத்துல நேரடியாக ஈடுபட்ட இவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணை இதுக்கெல்லாம் பிறகு அமைச்சராக்கினாரு. அவங்களுக்கு நீதிமன்றம் குற்றவாளின்னு தண்டிச்சு உள்ள வச்சிருக்கு சிறையில். இன்னைக்கு இதே கலவரத்தில் ஈடுபட்டவர்களை அமைச்சர் பதவியாக கொண்டு வருவது தான்
தார்மீக பொறுப்பேற்கிற அழகா? அதாவது என்ன நீதிமன்றம், அதுவும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த எஸ்ஐடி ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது. இல்ல, மெட்ரோபாலிட்டன் மகளிர் ரெண்டு விஷயம் இருக்கு, அமைச்சர் ரெண்டு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் பேசுவோம். மாயா கொட்னானியை மாயா கொட்னானி பத்தி அவர் சொல்றாரு, தெரியுது எனக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், இப்ப அந்த எஸ்ஐடியும் அதை வந்து உச்ச நீதிமன்றம் தான் அமைச்சது. அந்த ரிப்போர்ட்டை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்பது மாத்திரமல்ல, நீங்க போய் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்ல போய் சப்மிட் பண்ணுங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதை எடுத்துக்கொண்டு நரேந்திர மோடிக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையிலேயே நியாயவாதியா இருந்தா இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்ற மனோபாவம் உங்களுக்கு ஏன் வரல? இதே நரேந்திர மோடிக்கு மாற்று அந்த நீதிமன்றம் நரேந்திர மோடி குற்றவாளி என்று சொன்னால் நீங்க மேலையும் கீழே குச்சிருப்பீங்க. நேரத்துக்கு நரேந்திர மோடி ராஜினாமா செய்யலாம். அது எஸ்ஐடி ரிப்போர்ட் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அட்வொகேட் கமிஷனர் உச்சநீதிமன்ற நீங்க அமிக்கஸ் கியூரி எதை ஏற்றுக்கொண்டாருங்கிறதா முக்கியம். அமிக்கஸ் கியூரியும் உச்சநீதிமன்றம் தான் நியமித்தது, எஸ்ஐடியும் உச்சநீதிமன்றம் தான் நியமித்தது. உச்சநீதிமன்றம் எதை ஏற்றுக்கொண்டது? அமிக்கஸ் கியூரி ரிப்போர்ட் ஏற்றுக்கொள்ளல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, மீண்டும் இந்த வழக்கு தொடக்க நிலையில இருந்து தொடங்குங்கன்னு சொல்லி அங்கதான் போக சொல்லுது. அதாவது ட்ரையல் தொடக்க நிலைக்கு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட் அதன் மேல மீண்டும் மேல்முறையீட்டு சுப்ரீம் கோர்ட் ட்ரையலை கண்டக்ட் பண்ணாது. சுப்ரீம் கோர்ட் ட்ரையல் நடத்தாது. அங்கதான் நடத்த முடியும். ட்ரையலுக்கு அப்பீலுக்கு திரும்ப போகும். நான் என்ன சொல்றேன், இந்த ட்ரையல் கோர்ட் அக்செப்ட் பண்ணி லீகல் பொசிஷனை பத்தி சரத் பவார் பேசல. நாங்க இவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்தோம், ஆனாலும் அது நடந்தது. அதுக்கு தார்மீக ரீதியாலும் கூட அந்த மாநிலத்தில் நடைபெற்ற பாரதிய அவர் எப்போது சொல்லியிருக்கிறார், ஒரு ஏதாவது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது, இன்றைக்கு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கூட இந்த மாதிரி சொல்லும்போது நான் ரிலீவ்டா ஃபீல் பண்றேன், ஏன்னா நான் இன்றைக்கு நான் முதலமைச்சராக இருந்தேன், என் மனது கஷ்டப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அதற்கு சொல்லிவிட்டு சும்மா இல்லை, நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் பல விஷயங்களை இப்போ நான் சொன்ன அதெல்லாம் காட்டுது. மத்திய படையெல்லாம் வந்தது, பக்கத்தில் இருக்க மாநில படைகள்லாம் கேட்டார்கள், இதையெல்லாம் விளக்கணும். அதனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கூட நரேந்திர மோடியை இண்டிக் பண்ணல. உச்சநீதிமன்றம் மாத்திரம் எந்த நீதிமன்றமும் இது வரைக்கும் திருப்பி ரெஃபர் பண்றது நீங்க தவறா சொல்றீங்க. திருப்பி ரெஃபர் பண்றது அல்ல, ட்ரையல் கோர்ட் தான் கீழ இருக்குதுன்னு வரணும். ட்ரையல் கோர்ட்ல இருந்து விசாரணை நடந்து வரணும். அதுதான் வரும். அது இன்னும் வரல அந்த ஸ்டேஜ். இவங்க ட்ரையல் கோர்ட் அதான் இது இல்லன்னு சொல்லிடுச்சு. Accepted the SIT report. அதாவது நரேந்திர மோடிக்கு நேரடியான பங்களிப்பு இல்ல இருக்கு. ஆனா தார்மீக மேல்முறையீடு எல்லாருக்குமே ரைட் இருக்குங்க, நான் இல்லன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், இது எப்படி அது எப்படி நான் கேக்குறேன், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் நரேந்திர மோடியை குற்றம் சாட்டுது உண்மைன்னு சொன்னா நீங்க என்ன விட்டுருப்பீங்களா? நான் மேல்முறையீடு இருக்குன்னு நான் சொன்னா ஏத்துப்பீங்களா? அந்த வாதத்தை ஏத்துக்க மாட்டீங்க. அந்த வாதத்தை ஏத்துக்க மாட்டீங்க. நரேந்திர மோடி தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். Talking to me,